சனிப்பெயர்ச்சி பலன்கள். ரிஷபராசி. கடந்த சில வருடங்களாக துன்பங்கள் துயரங்களை அனுபவித்து அதை வெளியில் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த ரிஷபராசி அன்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலம் ராஜயோக பலன்கள் உங்களை தேடி வரப்போகிறது. எதிர்பாராத விஷயங்கள் எளிதில் நடந்து நீங்கள் முழு திருப்திகரமான வாழ்க்கை சூழலுக்கு மாறப்போகிறீர்கள். இதுநாள் வரை இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நீங்கள் மகிழ்ச்சி கடலில் மூழ்குவீர்கள். கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும். உங்களது ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சியாவதால் உங்களது பொருளாதார வளர்ச்சி பிரமிக்கத்தக்க அளவில் இருக்கும். பல வழிகளில் பணம் வரும் வாய்ப்பு இருப்பதால் கடன் தொல்லையில் இருந்து நீங்கள் முழுவதுமாக விடுபடுவீர்கள். வியாபாரிகள், குறிப்பாக உலோகம், கனிமம், ஜவுளி, எண்ணெய் மற்றும் இரும்பு தொழில் செய்வோருக்கு ஏற்றமான லாபம் கிடைக்கும். குறிப்பாக கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அவர்கள் எந்த பிரிவாக இருந்தாலும் குறிப்பிடத்தக்க சாதனைகளை நிகழ்த்துவார்கள். வேலை செய்பவர்களுக்கு விரும்பிய இடம் மாற்றம் ஊதிய உயர்வுடன் கிடைக்கும். புதிய வீடு மற்றும் வாகனங்களை ஒரு சிலர் வாங்குவார்கள். பெண்கள் தைரியமாக செயலாற்றி உயர் பதவிகளை எளிதாக பெறுவார்கள். மாணவர்கள் உயர்கல்வி பயில வெளிநாடு செல்ல முயற்சித்தால் விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய பாடப்பிரிவுகள் கிடைக்கும். அரசியல்வாதிகள் புதிய பதவிகள் கிடைத்து அதன் மூலம் புகழ் பெறுவார்கள். இதுநாள் வரை யார் இவர் என்று கேட்டவர்கள் உங்களது முன்னேற்றம் கண்டு ஆனந்தம் அடைவார்கள். பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்க நினைத்த அனைத்து விஷயங்களையும் அனைவரும் மெச்சும்படி சாதித்து காட்டுவீர்கள். கணவன் மனைவி இடையே மனஸ்தாபங்கள் குறைந்து இணக்கம் அதிகரிக்கும். மறுமணம் செய்ய காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். ஒரு சிலருக்கு குழந்தைகளின் உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். ரிஷபராசிக்காரர்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க. சுவாச கோளாறு மற்றும் செரிமான கோளாறு போன்றவை வரலாம். அதேபோல் பண வரவு அதிகம் இருப்பதால் எதிர்கால தேவை கருதி சேமியுங்கள். தான தர்மங்களை தயங்காமல் செய்யுங்கள். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு ஒரு முறை சென்று தரிசித்து வரவும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 30 வருடத்திற்கு பிறகு அதிசயங்கள் மற்றும் அற்புதங்கள் நிகழப்போகும் பொற்காலம் இதுவாகும்.